லக் நெக்ஸ்ட் டைம் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இந்த இன்புட்டால் நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணேன் என்னால் ப்ளேஸ் ஆக முடியாது அப்படின்ட்டு. இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் ப்ரிடிக்ஷன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. பேஸ்ட் ஆன் அவங்க அகாடமிஸ் அண்ட் அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வச்சு நம்ம இங்கே பிளேஸ் ஆவாங்களா மாட்டாங்களான்னு கண்டுபிடிக்கிறதா இந்த ப்ராஜெக்டோட ஓவர்வியூ. நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்க பிளேஸ் ஆவாங்களா ஆக மாட்டாங்க ப்ரிடிக்ட் பண்ணுறதும் கஷ்டம். ஓகேவா? நம்ம வந்து அவங்களோட அகாடமிக் எப்படி இருக்குது, அவங்களோட பாஸ்ட் டேட்டாஸை வச்சு நம்ம வந்து ஒரு அவங்க பிளேஸ் ஆவாங்களா மாட்டாங்கன்னு கண்டுபிடிக்க போகிறோம் இந்த மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்டில். இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவங்களோட பழைய 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 டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம், அவங்களோட அகாடமிக் இயர்ஸ், அப்புறம் வந்து அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்களோட பிஹேவியர், அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அவங்க என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு இடியை ப்ராசஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து மிஷின் லேர்னிங் அப்ளை பண்ணி அடுத்து வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இதில் இன்புட் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ, 10th 12% ஸ்கில்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து டேட்டா செட்டை பார்க்கும்போது பார்க்கலாம். இது வந்து பைனரி அவுட்புட் ப்ரெடிக்ஷன் தான். அவங்க பிளேஸ் ஆவாங்களா மாட்டாங்களா, ரெண்டு இதில் ஏதோ ஒன்று தான். அவங்க பிளேஸ் ஆவாங்க ஆக மாட்டாங்க, எஸ் நோ ரெண்டு தான். அதனால் இது வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன். இந்த இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம இப்போ டேட்டா செட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட டேட்டா செட். இதில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா சிஜிபிஏனா காலேஜ் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிஜிபிஏனா என்னான்ட்டு. அடுத்து அவங்களோட 10%. இப்போ நீங்கள் 6 சப்ஜெக்ட் எழுதிங்கன்னா 6 சப்ஜெக்ட் ப்ளஸ் டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் வந்துடும். அதே மாதிரி தான் 12th பேக்லாக்ஸ்னால் நீங்கள் இப்போ வந்து அரியர் வச்சு கிளியர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்றது தான் பேக்லாக்ஸ். அட்டண்டன்ஸ், எவ்வளோ கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் வச்சுருக்கீங்க, ஸ்கில்ஸ் லெவல், அப்புறம் சர்டிஃபிகேஷன் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அப்புறம் கோடிங் ஸ்கோர் எவ்வளோ வச்சுருக்கீங்க, அப்புறம் இன்டர்ன்ஷிப் எத்தனை அட்டன் பண்ணியிருக்கீங்க, இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் மந்த்ஸ், சில பேர் 1 மாதம் போகலாம், 2 மாதம் போகலாம், 3 மாதம் போகலாம், இது மாதிரி எத்தனை மாதம் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்ட்டு இங்கே இது பண்ணணும். அடுத்து வந்து ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ப்ராஜெக்ட் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா நீங்கள் பிகினர் லெவல் பண்ணியிருக்கீங்களா, கொஞ்சம் ஹை லெவலாக பண்ணியிருக்கீங்களா, இருந்தாலும் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கோர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் ஆப்டிடியூட் ஸ்கோர், லீடர்ஷிப், இப்போ நீங்கள் வந்து ஒரு டீமை லீட் பண்ணுற அளவுக்கு உங்கள் குவாலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். அப்புறம் வந்து காலேஜ் டயர்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல பெரிய காலேஜில் படிச்சிங்கன்னா அந்த காலேஜெல்லாம் டயர் 1, அதுக்கு கீழே வர காலேஜெல்லாம் டயர் 2, அதுக்கும் கீழே வர கொஞ்சம் டவுனாக இருக்கிற காலேஜெல்லாம் டயர் 3 இப்படின்ட்டு சில காலேஜெல்லாம் டயர் 1, டயர் 2, டயர் 3 பிரிப்பாங்க. நீங்கள் என்ன காலேஜில் படிக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டு. அடுத்து மார்க் இன்டர்வியூஸ், நீங்கள் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஐடிக்கு போகிறீங்களா, இல்லை கோருக்கு போகிறீங்களா, டேட்டா சைட் போகிறீங்களா அப்படின்றது தான் இது. வில்லிங் டு ரீலோகேட், நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான். பிளேஸ்டு வந்து எஸ்ஸா நோவா, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கோடிங் பார்ட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போயே சொல்லிடுறேன். நான் இது வந்து நம்மளோட போன ப்ராஜெக்ட். இப்போ வந்து நான் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுலேயே ஸ்டூடெண்ட் டாட் IPYNB அந்த நோட் புக் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எசென்ஷியல் லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து pandas இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் pandas
and as pd import numpy as np. அடுத்து வந்து நம்ம விஷுவலைசேஷன் பார்ட்காக மேட்ப்ளாட்லிப் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் as போகணும் as np. அடுத்து வந்து இம்போர்ட் matplotlib dot py as plt. அடுத்து வந்து நம்மளோட ட்ரைனிங்காக வந்து நம்ம ட்ரைன் டெஸ்ட் ஸ்பிளிட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் SQL dot model selection import train test split. அப்புறம் வந்து நம்மளோட மாடல் வந்து என்னதுன்னா from SQL dot ensemble import random forest classifier. இதுலயே ரெண்டு இருக்கு. ரிகர்சர் வந்து ரிகர்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்பராக வருது அவுட்புட்டு அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ரேண்டம் ரெண்டு இருக்குது. நம்ம இதில் வந்து கிளாஸிஃபையர் தான் யூஸ் பண்ண போகிறோம். எஸ், நமக்கு இப்போ வேறு ஏதாவது தேவையாக இருக்குது, நமக்கு வந்து வேறு எதுவும் தேவையில்லை. அதனால் இந்த லைனை வந்து ரன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதே பார்த்து வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லோட் ஆகிட்டு இருக்கு. எஸ், ரன்னிங். இந்த உடம்பு சரியில்லை எனக்கு, அதனால வாய்ஸ் கொஞ்சம் இப்படி இருக்குது. இதனால இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மட்டும் பாருங்கள். எஸ், இப்போ வந்து df equal to pd dot read csv. இங்கே வந்து நம்மளோட ஃபைலோட பாத் வந்து போட்டுக்கணும். இது வந்து நான் வெளியே போனோம்னா அப்படியே கட் ஆயிரும். நான் வந்து இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிக்கிறேன். I can go. என்னால் போக முடியல. இப்போ வந்து நான் வந்து இப்போ காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பேஸ்ட். இது வந்து நம்ம ரன் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து df.head போட்டுக்கிறோம். இது வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 5 எலமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணோம். எல்லாம் கேப்ஸில் இருக்குது. ஜஸ்ட் ஆஃப் கேப்ஸ். எஸ், ஃபஸ்ட்டு 5 எலமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணியாச்சு. இந்த டேட்டா செட்டை பாருங்கள். NY அப்படின்ட்டு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. இதை வந்து நம்மலாம் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் டிஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட்டாவை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது மீன் மீடியன்லாம் பார்த்துக்கலாம். டிஸ்கிரைப்லாம் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், மீன் மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்காக. Yes, now we are going to வந்து df.replace ஒரு parenthesis ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸ்கொயர் ப்ராக்கெட் x போட்டுக்கிறோம். அப்புறம் y போட்டுக்கிறோம். அப்புறம் கேப்ஸ் x, கேப்ஸ் y, அடுத்து வந்து NA, அடுத்து வந்து null,